ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிவிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ரொம்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நம்ம முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஏன்னா 2 சட்டி வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க, இது வந்து வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அது எதுக்குங்கிறத உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. இது வந்து ஒரு 5 லிட்டர் கொடுற அளவு சட்டி. ஒரே தம் பிரியாணி. என்ன சூடு வந்துடுச்சு. 2 துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு. நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலான்னு ஒரு ஐட்டம் சேர்க்கும் போது அதில் எல்லாமே பவுடர் பண்ணியிருக்கு, அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 300 கிராம் வெங்காயம் சின்ன சின்னதாக குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ஏன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 பச்சை மிளகா உடச்சி வச்சிருக்கேன், இதை போட்டுடலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண அதே மெத்தட் தான். எதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்னா, இது சீக்கிரமா வெந்து மசாலாவோட வேகும் போது இந்த வெங்காயம் கரைஞ்சி மசாலா வந்து திக்கு கொடுத்துரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். இது வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு பெட்ரு. நம்ம பெரிய பெரிய ஃபங்க்ஷன் ஆர்டர்ல இந்த டைப்பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம சேம் தக்காளியும் அதே மாதிரி தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மிங்கிளாகி கரையும் போது மசாலா வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்கும். வந்து வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து சிக்கன் பிரியாணி தான். இதை வந்து மட்டன் பிரியாணி ஃப்ளேவரில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயில் வந்து நம்ம கறி மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். இப்போ என்னென்ன போடுறேன்னு பார்த்துங்க. மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் எவ்வளோ எடுத்துருக்கோமே அதே அளவுக்கு மிளகு தூள். இது வந்து நம்ம சிக்னேச்சர் பிரியாணி மசாலா. எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயில லேசா ஃப்ரை பண்ண போறோம். இப்போ இதுல வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு. இது 400 கிராம் தக்காளி. இதை வந்து ஸ்மாஷ் பண்ண போறோம், அப்படியே வந்து கரைக்க போறோம். சூப்பர் பிளேவர். இந்த கேமராக்கு மட்டும் மூக்கு இருந்து அங்க வாசனை வர சிஸ்டம் மட்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாருமே கிளம்பி இங்க வந்துருவீங்க. அந்த அளவு நல்ல வாசம். ஒரு விஷயம், நம்ம அரிசி வந்து முன்னமே ஊற போட்டோம் பார்த்தீங்களா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்து 2 தடவை களைஞ்சி 3வது தடவை ஊற வச்சிருக்கோம். சேம் டைம்ல நம்ம வந்து சிக்கனையும் கழுவி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதை வந்து 250 ml தயிர்ல வந்து ஊற வச்சிருக்கோம். நம்ம ரெகுலரா எப்போ வீட்டுல சமைச்சாலும் போன வீடியோல சொல்லியிருப்பேன், தயிர்ல ஊற வச்சு சமைச்சீங்கன்னா கோழி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்துருவோம். ரெண்டையும் ஒன்னா சரிசமமா எடுத்து அரைச்சி வச்சிருக்கு, அதை சேர்த்துருவோம். இது கொஞ்சம் நேரம். இதுல நம்ம சேர்க்க போற மசாலா எல்லாமே மைல்டான மசாலா, எல்லாமே அளவா இருக்கணும். அளவுக்கு அதிகமா போனாலும் உங்களுக்கு வந்து லேசா கசப்பு தன்மை வந்துடும். ஏன்னா நம்ம மல்லித்தூள் சேர்த்திருக்கோம், ஜீரகத்தூள் சேர்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து அளவு வந்து குறிப்பிட்ட அளவு கரெக்டா நம்ம சொன்ன அளவு சேர்த்தீங்கன்னாக்கா வாசமும் நல்லா இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த பிரிஞ்சு வந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலா வேகட்டும். புதினா மல்லி 2 கைப்பிடி அளவு, உள்ளங்கையில் அடங்குற மாதிரி. ஆஹா, 2 கைப்பிடி புதினா மல்லி போட்டோடனே அதோடைய வாசமே வேற மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து
பத்தலைன்னா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். நம்ம கோழி கொட்டியாச்சு. இப்போ வந்து உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னாக்கா சரியா வராது. ஏன்னா கோழியில உள்ள தண்ணி வந்து வெளியாகணும். அப்பதான் நமக்கு தண்ணி எவ்வளவு கரெக்டா ஊற்றணுங்கிற அளவு தெரியும். கோழியில உள்ள தண்ணி வெளியாகணும்னாக்கா கொஞ்ச நேரம் வந்து இந்த மசாலாவே இந்த கோழி வேகுன்னு நம்ம மூடி போட்டுருவோம். இது பாத்தீங்கன்னா ஒலை வந்து வடிச்சு விட்ட பிரியாணி கிடையாது, வந்து வெந்நீர் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து சிக்கன்ல வந்து டைரக்டா பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் கொதி வரதுக்கு அது லேட் ஆகும். அதனால நம்ம வந்து ரெடியா வெந்நீர் வச்சிருக்கோம். நம்ம வெந்நீரையே தண்ணி அளந்து இதுல ஊத்த போறோம். இப்போ கோழி குட்டி ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தண்ணி கொஞ்சம் கிரேவி டைப்ல வந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம கோழி குட்டுறதுக்கு முன்னாடி ட்ரையா இருந்துச்சு. இப்போ கோழியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியாகி கொஞ்சம் கிரேவி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். அதுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். 1 கிலோ ரைஸ் வந்து இதால ஃபுல்லா வந்துச்சு. அப்புறம் 150 ml அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி. நான் வந்து லிட்டர்லயும் சொல்லல, கிலோவிலையும் சொல்லல. நீங்க அரிசி எந்த பாத்திரத்துல அளக்குறீங்களோ அதால ஒரு ஃபுல்லா ஒரு கோலை ஊத்துங்க. அதுல இருந்து ஒரு 1/4 பங்கு குறைச்சி 3/4 பங்கு ஊத்துங்க, கரெக்டா இருக்கும். இப்போ 1 கிலோ ரைஸுக்கு வந்து நான் சொன்னது மாதிரி 2 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து லிட்டர் கோவிலே அளந்து ஊத்துறேன். 2 லிட்டர் ஊத்திருக்கேன். நம்ம சிக்கன் வந்து சிம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இருந்துச்சு. நல்ல வாசம், செம்ம ஃப்ளேவர். வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அதனால வந்து அடுப்பை சிம் பண்ணிட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். சரியா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு தம் போடலாம். இன்னும் ஒரே ஒரு பொருள் மிச்சம் இருக்கு, செக் பண்ணிக்குவோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நம்ம உப்பு வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். லெமன் ஒன்று புளிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். கிரேவில வந்து எப்போதும் உப்பு புளிப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். அப்பதான் வந்து ரைஸ்ல ஏறும், வேற ஒன்றும் இல்லை. இந்த பிரியாணி ரெசிபியில நீங்க எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணுங்க. இந்த மசாலா மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம். இந்த பிரியாணியோடைய ருசியை தூக்கி கொடுக்கறது இந்த முந்திரி பருப்பும் முந்திரி திராட்சையும் தான். நம்மளுடைய நாக்கு வந்து இயற்கையாவே இனிப்புக்கு வந்து அடிமை. இனிப்பு வந்து லேசா இந்த இதுல சேரும் போது பிரியாணியோட ருசியை வந்து இது 100% தூக்கி கொடுக்கும். சரிங்களா. 15 முந்திரி பருப்பு 10 திராட்சை பிளஸ் இது வந்து இந்த குருமாவை திக்கா நமக்கு ஆக்கி கொடுக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து ரொம்ப லூஸா இருக்கு. இது போட்டதுக்கு அப்புறம் இந்த மசாலா வந்து திக்கா இருக்கும் நமக்கு. இது போடுறது முக்கியம் இல்ல, இது போட்டதுக்கு அப்புறம் நீங்க டேஸ்ட் பார்க்கணும். இந்த குருமா வந்து உங்களுக்கு பிடிக்கணும். நான் எப்பவும் சொல்றதுதான், குருமா வந்து உங்களுக்கு செட் ஆகுற வரைக்கும் இதை செட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே செட், மசாலா எல்லாமே செட் பண்ணியாச்சு, ருசி எல்லாமே பார்த்தாச்சு, பர்ஃபெக்டா இருக்கு. வந்து நம்ம 1 கிலோ 24 கேரட் அரிசியை வடிச்சிட்டோம். இப்போ இதில் போட்டுருவோம். அரிசி கூட்டினதுக்கு அப்புறம் தண்ணி கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு லெவல் செக் பண்ணுவோம். அது எப்படிங்கிற சொல்லி காட்டுற பாருங்க. அரிசி குட்டி எல்லாத்தையும் கலந்து விட்ட அப்புறம் இங்க பாருங்க, இந்த சாரணி ஒரு பக்கமா பிடிச்சி அப்படியே இந்த சட்டியை ஒட்டுனா மாதிரி அப்படி சுத்திக்கிட்டே வந்தோம்னாக்கா அரிசி மேல வருது பார்த்தீங்களா. நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க வந்து நிற்கும் போது விட்டுட்டீங்கன்னாக்கா தண்ணியும் அரிசியும் உங்களுக்கு கரெக்டா லெவலா தெரியும். அப்ப நம்ம ஊத்துற தண்ணி கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு மேல அரிசி தெரியுது, இல்ல தண்ணி வந்து ரொம்ப ட்ரையா இருக்குன்னா தண்ணி பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஹைல தான் கொதிச்சிட்டு இருக்கு. அப்பப்போ லேசா அசைச்சு மட்டும் கீழே வரைக்கும் நம்ம கரண்டி படணும், அசைச்சு மட்டும் விடணும். இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம
உண்மையா இருந்திருக்கு. பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பூ மாதிரி வந்திருக்குங்க சாப்பாடு. நெய்யோட வாசம் அற்புதமா இருக்கு. கண்டிப்பா அந்த பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம், டவுட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விளக்கமும் நம்ம வந்து கமெண்ட்ல கொடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.